ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு புஷ்பா ஒரு திட்டத்தை போடுறாங்க. அது அவங்க துர்காவுக்கு தெரிஞ்சிருது. அப்போ துர்கா வெள்ளைக்கோட்டு போட்டவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, உண்மையை சொல்லுங்கள், இது எல்லாமே புஷ்பா போட்ட பிளான் தானே அப்படிங்கும்போது உடனே அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், நீங்கள் என்ன எதுவும் செய்திடாதீங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படிங்கவும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சூர்யா கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அதே மாதிரிக்கு அவங்க ஒரு கூர்மையான ஆயத்தை எடுத்து குத்துனாங்களா, அவங்களையும் துர்கா அழைச்சிட்டு வராங்க. நேராக சூர்யா கிட்ட வராங்க. வந்ததுமே நீங்கள் ரெண்டு பேரும் இவளை பற்றின உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கவும் அப்போ வெள்ளைக்கோட்டு போட்டவங்க சொல்கிறாங்க, ஆமாம் சார், இது எல்லாமே இவங்க போட்ட பிளான் தான் அப்படின்னு புஷ்பாவை அவங்க மாட்டி விட்டுருந்தாங்க. படத்துக்கு ஆசைப்பட்டு தான் நாங்கள் இந்த மாதிரிக்கு பண்ணணும். அவங்களுக்கு வயிற்றுல எதுவுமே ஆகலை, அவங்களுக்கு நல்லபடியாகவே குழந்தையெல்லாம் பிறக்கும் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சூர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் தான் என்கிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படிங்கவும் அப்படியே அவங்க பிளேட்டை அவங்க மாற்றி விட்டுருந்தாங்க. துர்கா தான் இது எல்லாமே பண்ணினாங்க அப்படின்னு பழியை தூக்கி துர்கா மேலே போட்டுறவும் இதை கேட்டதுமே சூர்யாவோட மொத்த கோவமும் துர்கா பக்கம் திரும்புது. அப்போ இன்னொரு ரவுடியும் சொல்கிறாங்க, ஆமாம், இது எல்லாமே இவங்க போட்ட பிளான் தான், என்கிட்டையும் உங்ககிட்ட பொய் சொல்லி உங்களை அழைச்சிட்டு வந்தாங்க. புஷ்பா பணத்தை கொடுத்து இந்த மாதிரிக்கு செய்ய சொன்னதா உங்ககிட்ட பொய் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு அப்படியே துர்காவை மாட்ட விட்டுருந்தாங்க. இது கேட்டதுமே சூர்யா சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ மோசமான புத்தி இருந்தால் இந்த மாதிரிலாம் செய்திருப்ப அப்படிங்கும்போது அப்போ துர்கா வெள்ளைக்கோட்டு போட்டவங்ககிட்டையும் அந்த ரவுடிகள்ட்டையும் சொல்கிறாங்க, உண்மையை சொல்லுங்கள் ரெண்டு பேரும், என்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்களோ அப்படியே இதை சொல்லுங்கள், நீங்கள் என்னென்னா இங்கே ஆப்போசிட்டாக சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்ன மேடம், நீங்கள் அதிகாரத்தை கையில் வச்சுருக்கிறீங்க, அதனால நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் சொன்னதை தான் நாங்களும் செய்ய முடியும், இல்லைன்னா நீங்கள் எங்களெல்லாம் சிக்க வச்சுருவீங்க, ஆனால் எங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருக்குதுல்ல, அதனால தான் நாங்கள் உண்மையை சொல்லிட்டோம். உண்மையை சொல்ல போனாக்கி புஷ்பா ரொம்பவே நல்லவங்க, அவங்க அப்படிலாம் எங்கிட்ட பணத்தையும் கொடுக்கல, பொய் சொல்லவும் சொல்லலை, ஆனால் இவங்க தான் எங்கிட்ட பொய் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சூர்யா சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ மோசமான புத்தி இருந்தால் நீ இந்த மாதிரிக்கு செஞ்சுருப்ப, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு இவங்களே கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லவும் அப்போ துர்கா சொல்கிறாங்க, எங்க பாரு, உண்மையை சொல்லுங்க அப்படிங்கும்போது, மேடம், எங்களை போட்டு இப்படி அதட்டி இப்படி பயமுறுத்தாதீங்க, அப்படின்னா நாங்கள் பொய் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சூர்யா சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கவும் அவங்க ரெண்டு பேரும் போயிருந்தாங்க. அப்போ சூர்யா துர்கா கிட்ட சொல்கிறாங்க, என் உயிரை காப்பாற்றுறதுக்காக புஷ்பா தன்னுடைய உயிரை பணைய வச்சு என்னை காப்பாற்றிருக்கிறா, ஆனால் அப்படிப்பட்ட பொண்ணை நீ இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது அப்படிங்கவும் அப்போ புஷ்பா சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க, நான் என்ன மாதிரிக்கு நான் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் காப்பாற்றினேன்னு தவிர அப்போ என்னுடைய உயிரை நான் பெருசாக கூட நான் மதிக்கலை, ஆனால் இந்த துர்கா இவ்வளோ தூரம் என்னை அசிங்கப்படுத்துவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா தன்னுடைய நாடகத்தை ஆரம்பிச்சுட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாங்க, புஷ்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இவெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது, என்னை நீ காப்பாற்றிருக்கிற, ஆனால் உன்னை பற்றியே இவ தப்பாக பேசுகிறா பற்றியா, ஒழுங்கு மரியாதை இங்கிறது போயிரு அப்படிங்கவும் அப்போ துர்கா சொல்கிறாங்க, இல்லை சூர்யா, நான் சொல்கிறத கேளுங்க, இவன் நல்லவ கிடையாது, இவன் உங்களை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்னை யார் ஏமாத்துதாங்க, யார் என்ன பொய் சொல்கிறாங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும், ஒழுங்கு மரியாதை நீங்கிறது போயிரு அப்படின்னு சூர்யா சொல்லவும் அப்போ துர்கா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, ஆனால் சூர்யா கேட்குற நிலைமையில இல்லை. அப்போ புஷ்பா சூர்யாவுக்கு தெரியாமல் அவங்க துர்காவை பார்த்து அவங்க சிரிக்கவும் துர்கா பார்க்குறாங்க, பாருங்க அவள் சிரிக்கிறா பாருங்க அப்படிங்கும்போது உடனே சூர்யா திரும்பி பார்க்குறாங்க, புஷ்பா அழுதுகிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி நீ போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை அங்கே போயிரு அப்படிங்கும்போது புஷ்பா சொல்கிறாங்க, எனக்கு வயிறு நல்லா வலிக்குதுங்க அப்படிங்கும்போது, பாத்தியா, எனக்காக அவள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, ஆனால் அவளை போய் இந்த மாதிரி தப்பாக பேசுறியே, ஒழுங்கு மரியாதை அங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் துர்கா சோகத்தோட வராங்க. இங்கே பார்த்தோம்னா துர்காவோட அம்மா துர்கா மேலே ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வீட்டில் பொண்ணு பார்க்கறதுக்காக துர்கா வந்திருக்கும் போது துர்கா யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க அங்கேருந்து போயிடவும் அப்போ துர்கா அடுத்ததாக வராங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி இருந்துட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, இல்லைம்மா, நான் சொல்கிறது கேளுங்கம்மா, சூர்யாவை காப்பாற்றுறதுக்காக தான் நான் போனேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, சும்மா எதுக்கு எடுத்தாலும் சூர்யா சூர்யான்னு சொல்லிட்டு இருக்காதானே, சூர்யாவுக்கு தான் உன்னை கண்டாலே பிடிக்கல, அப்புறமா எதுக்காக நீ அங்கே போயிட்டு இருக்கிற, நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஆனால் நீ அதே மீறி நீ போயிட்டியே, எல்லாரும் முன்னாடி என்னை தலைகுனியே வச்சுட்டேல அப்படிங்கும்போது உங்ககிட்ட நான் பேசவும் மாட்டேன், உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கவும் துர்கா சொல்கிறாங்க, அம்மா, நான் சொல்கிறது கேளுங்கம்மா, சூர்யா ஆபத்தான ஒரு நிலமையில இருந்தார், அவரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் போனேன் அப்படிங்கும்போது நீ சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதானே, சூர்யாவுக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தமும் கிடையாது, நீ இதுக்கு மேலே நீ அவங்க வீட்டுக்கு போகிறது வரது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ அப்போ துர்கா கேட்குறாங்க, இப்போ நான் என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க, அதை மட்டும் நீ சொல்லாதம்மா அப்படிங்கிறாங்க.
நான் சூர்யாவை விரும்புகிறேன், அவரை தவிர நான் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு துர்கா சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து துர்காவோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன துர்கா சொல்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம்மா நான் வந்து சூர்யா மேலே நான் விரும்புகிறேன், அது மட்டும் இல்லாமல் தேவியை தான் நான் என் குழந்தையாக நினச்சிருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நான் வேறு யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு துர்கா சொல்லிட்டு போகவும் இது கேட்டதுமே துர்காவோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தாரா வந்து அவங்க சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாருப்பா புஷ்பா ஒன்னால தான் வந்து இந்த மாதிரிக்கு அவளுக்கு நடந்து போச்சுது, இப்போ புஷ்பாவுக்கு குழந்தையும் பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அவளை இப்படியே நம்ம விட்டுற முடியுமா அப்படிங்கும்போது இப்போ அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாமா, வேறு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் புஷ்பாவோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சூர்யா இப்போ என்னம்மா நான் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. புஷ்பாவை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படிங்கிறவும், என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கண்டிப்பாக நான் வந்து அப்படி ஒரு நினைப்பே எனக்கு கிடையாது, என் மனசில் ஃபுல்லாக மாறிதாம்மா இருந்துட்டுருக்குறேன் அப்படிங்கும்போது, எனக்கு தெரியாதா சூர்யா உன் மனசில் மாறி தான் இருக்கிறான்னு, ஆனால் இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறன்னா அதுக்கு புஷ்பா தானே காரணம், அவள் உயிரை பணைய வச்சு அவள் காப்பாற்றி இருக்கிறா, இன்னுமேலு அவள் வேற யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவளுக்கு குழந்தையும் பிறக்காது, அப்படி இருக்கும்போது அவளை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அப்படி இருந்தால் அது வந்து நீயா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து சூர்யாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருது. அப்போ புஷ்பா சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் சூர்யாவை போட்டு வற்புறுத்தாதீங்க, சூர்யாவோட மனசில் மாரியக்கா தான் இருக்காங்கன்னு நல்லாவே நம்மளுக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்படிலாம் வற்புறுத்தாதீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு சொல்லிட்டு அப்படிங்கவோ, நான் காலம் ஃபுல்லாகவே நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறேன் அப்படிங்கவோ இது கிட்டதுமே சூர்யா சொல்கிறாங்க, நான் புஷ்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சம்மந்தம் சொல்கிறாங்க.